இந்த மாதிரி ஹைட் லெங்தா வந்தது கடவுள் கொடுத்ததா. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். உங்களோட ஹைட் என்ன? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஹைட்டு வெயிட்டு பார்க்கணும். கருப்பா வெளுப்பா அந்த நிறம் தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஏம்மா உங்களுக்கு ஒரு லைஃப் தானே, எப்படி அம்மா இந்த கரிமகனை கழிச்சு போடுவீங்க? கரிமாடு கறி வாயில வெறுன மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். என் கண்ணு ப்ராப்ளம், கிண்ணு ப்ராப்ளம், பல்லு ப்ராப்ளம், என் உடம்பு ப்ராப்ளம். பட் பப்ளிக் இப்படி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் வருது? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு? கமெண்ட்ல டைப்பு கிடையாது, வந்து உதக்கணும், அடிக்கணும். பாடி பில்டரியா? நான் வந்து பிறக்கும் போது என்னுடைய இந்த கால் வந்து இப்படி இருந்தான், ஒன் கையும் இப்படி மடங்கிட்டு இருந்தா. ஐயப்பன் கோவில் அங்க பார்த்தப்ப തന്നെ ഞാൻ ഒരു ദേവതയെ பார்த்துட்டா. வேற பத்தது மெசேஜ் அனுப்பியாச்சு, வித்தின் செகண்ட் ரிப்ளை வந்தாச்சு. எனக்கு இப்போ வந்து எந்த போச்சு 7 years ஆயிருக்கு. பிரதர் வந்து 2 month ஆக போகுது ஆக்சிடென்ட்டில். அப்புறம் அம்மா மட்டும்தான் இப்போ இருக்குது. அப்புறம் இவ இருக்குது, அப்பா பிரதர் எல்லா பொசிஷனில் அவ இருக்குது. மம்முட்டி, விஜய் அந்த மாதிரி பர்சன்ஸை பார்க்கும்போது என்ன எக்ஸ்பிரஷன் வரும் ரோடில். நம்மளை மட்டும் யாராவது பார்த்துட்டு இருந்தேன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் திங். 1000 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு அவங்க அதை பாசிட்டிவாக எடுக்கிறது இதுதான். பொண்ணு நான் கருப்பா இருக்கேன், பரவாயில்ல, ஐ லவ் யூ. நான் குட்டையா இருக்கேன், பரவாயில்ல, ஐ லவ் யூ. என் பல்ல பார்த்தா பரவாயில்ல, ஐ லவ் யூ. ஆனா நீ தேவதை வாரி. ஸோ மிஸ்டர் நிக்கில் பாபு அண்ட் விஷ்ணு பிரியா, இவங்க 2 பேரும் ஒரு சூப்பர் கப்பல். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படிலாம் இல்லை, மென்டலி மோட்டிவேட்டட் கப்பல் அப்படின்னா அவங்க 2 பேர் தான். ஸ்டுடியோ வந்ததுலேருந்து 2 பேரும் பயங்கர ஜாலியாக குச்சின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அண்டு நிக்கில் பாபு பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து கேரளாவில் நாடகங்களில் நடித்து 2 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்டு கேரளாவில் பாடி பில்டிங்கில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. நேஷ்னல் பவர் லிஃப்டிங்கில் 95 kgயில் வின்னர். அவர் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு நிக்கில் பாபு இல்லை? நீங்கள் எங்கே இருக்கீங்க கேரளாவில்? நான் ட்ரிவாண்ட்ரம், பத்தனந்திட்டா. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். பத்தனந்திட்டா வந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் அந்த பக்கம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பு அங்கே பார்த்தப்ப തന്നെ ഞാൻ ഒരു தேவதையை பார்த்துட்டா. மனசுக்கிட்ட யாராவது சொல்லிட்டே இருக்கு, ഞാനപ്പത്തന്നെ മെസ്സേജ് അனுப்பியாச்சு, വിത്തിൻ സെക്കൻഡ് റിപ്ലൈ വന്നാச்சு. പിന്നെ നിങ്ങൾ ഡെയിലി சொல்லுந்த மெசேஜ் ஹாய் ஹுய் குட் மார்னிங் சாப்பிட்டா தூங்கியாச்சா அப்படியே கேட்க ஆரம்பிச்சிங்க. ஃபஸ்ட்டு ஹாய் போடணும், அப்புறம் சாப்பிட்டியா தூங்குனியா. பட் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஃபுல்லாக காதல்? எனக்கு மட்டும், எனக்கு ஏன் இல்லை அப்படி அவங்களை எனக்கு பார்க்க முடியலை. அப்படி இப்போ லவ் எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சில விஷயங்களில் மூட் ஆஃபாக இருந்தாலும் அவள் வந்து பேசும்போது அது ஜோலியாக மாறும். ரொம்ப சிரிக்க வைக்க முடியும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது பிடிக்கும். அது பட் லவ்வா எதுவும் எனக்கு தெரியல. இவரை வந்து எங்கே கண்டுபிடிச்சிங்க விஷ்ணு பிரியா? நான் கண்டுபிடிக்கல, அவர் தான் என்ன கண்டுபிடிச்சு. அப்படியா? கியூட். 2 பேரும் எங்கே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க? இவங்களுக்கு நம்ம மாதிரி இருக்குன்னா ஒரு ஓல்ட் பர்சன்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் இருக்கா, அதில் என்னையும் ஆட் பண்ணிட்டா. நான் கொஞ்சம் டேஸ் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து லெஃப்ட் அடித்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த டைம் டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போது அந்த டைமில் கொஞ்சம் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டேல நாங்கள் ஹாய், ஜஸ்ட் ஹாய் அந்த மாதிரி ஒரு மெசேஜில் ஒரு தெரியும் அந்த மாதிரி தான். பட் அந்த டீப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் தெரியும். ஆனால் மிஸ்டர் நிக்கில் பாபு, உங்களோட ஃபஸ்ட்டு லவ்வரே அவங்க தானா? தேவதையே அவங்க தானா? ஃபஸ்ட்டு நான் வரது வரல, எண்ணம் பார்த்தா இந்த விரலே பத்தாது, அனவதி விரல் இது இருக்கு, அந்த மாதிரி நபருக்கு
என்ன ஒரு தைரியம். ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு 10 லவ் இல்ல கூட இருக்கு விரல் பத்தாதுன்னு சொல்றாரு. அந்த லவ் ஒன்றும் ஒன் சைடு லவ் தான், எல்லாமே ஒன் சைடு லவ்வா? ஒன் சைடு லவ் தான். இங்கே ரீப்ளே லவ் சொல்லவே இல்லை. இவங்க வந்து லவ் என்னச்சா ഞങ്ങൾക്ക് இந்த ஃப்ரெண்ட்ஸாகிட்டு நான் சொல்லி போயிட்டே இருக்கேன். இவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டு ரொம்ப பிடிக்காது. அப்போ எங்கிட்ட சொல்ல நமக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பலாம் இந்த மாதிரி கோஸ்டியூம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சண்டே போட்டு பிரிஞ்சிட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பிரிஞ்சிட்டான். கொஞ்சம் பிரேக் வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக்குக்கு முன்னாடி அவள் என்கிட்ட லவ் சொல்லிட்டான். நான் சொன்னால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க் பண்ணதுக்கு. நான் அது சொல்லி போயிட்டா. அவள் வந்து வேற லவ்கிட்டே போயிட்டா. அப்படியா? அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் திங்க் பண்ணி ஃபுல்லாக லவ்லே ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த டைமில் அவர் வேற கமிட்டட் ஆயிட்டா. பொறுமை இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லி ஒரு வருஷமாவது பொறுமையாக இருக்கும். ஒரு ஒன்று ரீசன் தர மாட்டேன். ஓகே, ஒரு மெசேஜ், ஒரு ஹார்ட் சின்னம் எனக்கு அனுப்பிடுறதா நான் அப்படியே தெரிஞ்சு போச்சு. இவருக்கு எந்த காதல் போட்டே ஒன்றுமே வைக்கல. இல்லை, நான் அப்படி தெரியும். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஹாய் போய் நாங்கள் போயிட்டாச்சு. പിന്നെ 1.5 years കഴിഞ്ഞിട്ട് ഇവങ്ക വാട്സപ്പ് മെസ്സേജ് ഇങ്ങനെ பார்த்தா ജസ്റ്റ് ഹായ് ഇടலாம். ஹாய்ட்டு மீண்டும் ரிப்ளை பண்ணி வச்சு எங்கே சௌக்கியமா சௌக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டா. நீங்க ஆமா, ஒரு லவ் பண்ணலாம் தோணும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சு போச்சு நான் அவங்கள அந்த இயர்ஸில் லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். அந்த டைமில் இவர் வந்து பிரேக்கப் ஸ்டேஜ் முடிஞ்சு 2-3 months அந்த லவ், இவரோட இன்னொரு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னொரு லவ் இல்லை, 3-2 லவ். இந்த தேவதையை விட்டுட்டு வேற தேவதை கிட்ட போனீங்க. இது தேவதை இவங்கிட்ட என்கிட்ட சொன்னா இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தைக்கே இருக்கு. 3 குழந்தை வந்திருக்கும். நீங்க சொல்லாதனால அவர் வேற ஒரு பக்கம் காதல் போய் அது வேற பிரேக்கப் ஆகி என்ன ஆச்சு? ஏன் பிரேக்கப் ஆச்சு? ரீசன் என்ன? கேரக்டர் இஷ்யூ. அவங்க வந்து நீ அப்படி நடக்கிற இப்படி நடக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக போட்டார். அது எனக்கு எனக்கு பிடிக்கல. இவ்வளோ மட்டும்தான் நான் இவங்ககிட்ட சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு எனக்கும் பிடிக்காது. என்கிட்ட யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதும் எனக்கு பிடிக்காது. நானும் யாருக்கிட்ட நீ அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இது செய்தா ரொம்ப அழகாக இருக்கும் அது சொல்லு, பட்டு நீ இது பண்ண வேணாம். உனக்கு பிடிக்கும்னா அது உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோ, பட் அது வேணாம் செய்யக்கூடாது. அது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் போட எனக்கு பிடிக்கும். அவர் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோடய ட்ரீம்னா சிவில் சர்வீஸ் தான். ஐஏஎஸ் ஆகணும், சிவில் சர்வீஸ் எடுக்கணும். பாதியிலே வந்து ட்ராப் பண்ணிட்டான். இனிமேல் தான் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் ஏன் அதை டிகிரி கண்டினியூ பண்ணல? அந்த டைமில் பேக் சப்போர்ட் எதுவும் இல்லை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸு அந்த மாதிரி கொஞ்சம். உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து அம்மா அப்பா பிரதர் இருக்குது. பட் அப்பா வந்து இறந்து போச்சு, 7 years ஆகிருக்கு. பிரதர் வந்து 2 months ஆக போகுது ஆக்சிடெண்ட்டில். ஓகே. அப்புறம் அம்மா மட்டும்தான் இப்போ இருக்குது. அப்புறம் இவ இருக்குது. அப்பா பிரதர் எல்லாம் எல்லா பொசிஷனில் அவ இருக்குது. இவர் இருக்கு. பேக் சப்போர்ட் இப்போ தான் கிடச்சிது ரியலாக. இனிமேல் தான் ட்ரீமில் போகணும். அண்ணாக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? பட் அது ஒரு ஃபேமிலியில் அப்பா அண்ணா 2 பேருமே ஒரு பேக் போன் மாதிரி இருக்கிற இடத்துல இல்லாதப்போ அம்மாவும் நீங்களும் மட்டுமே சர்வே பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அம்மாவுக்கு என்னை விட அவன் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் எனக்கு நான் தான் இப்படி ஆயிட்டேன்னா அவள் வந்து சர்வே ஆகும் ஈஸியாக. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. பட் அவள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு அவள் கூட இப்போ இருக்கும்போது எனக்கு புரியுது. அம்மாவுக்கு ஆமாம், கொஞ்சம் அதிகம் கஷ்டமாக இருக்குது. இப்போவும் அது வந்து ரியலைஸ் பண்ண முடியல எங்களுக்கு யாராவது. ஆமாம், அவங்க அப்பா அண்ணாவோட இடத்த நீங்கள் வந்து நிரப்புவீங்கன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்துக்கணும்
பிரியாவை? அவளுக்கு எல்லாம் தான். அவளுக்கு சண்டை போட்டுனா நான் தான், லவ் போட்டுனா நான் தான், எல்லாமே. ஏன்னா இப்போது முன்னாடி வந்து அப்பா தானே, அப்பான்னா அப்பா தான். அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண யாருக்கும் முடியாது. பட் அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணின மாதிரி ஒருவர் நம்ம லைஃப்பில் வந்துட்டுனா அது வந்து என்ன சொல்லணும், அது கடவுள் கொடுத்த ஒரு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணா. எனக்கு வந்து ப்ரப்போசல் வந்திருக்கா, ஹைட்டு இருக்கிற மாதிரி பர்சன்ஸு, நம்ம மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கா. உங்களுக்கு வந்திருக்கா. பட் நான் சூஸ் பண்ணது அவரை. அது அவருக்கு வந்து பாக்கியமா லெக்கா இருக்கா. உங்க பேர் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க இப்போ மக்கள்லாம்? கருப்பா வெளுப்பா அந்த நிறம் தான், கலர் தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஏம்மா உங்களுக்கு ஒரு லைஃப் தானே, எப்படி அம்மா இந்த கரிமாக்கனை கழிச்சு போடி அப்படி சொல்றாங்களா? கமெண்ட் பாக்ஸே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கரிமாடு, கரிபந்தி, கரிவட்டு, வாயில வெறின மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. என் கண்ணு ப்ராப்ளம், ஸ்கின்னு ப்ராப்ளம், பல்லு ப்ராப்ளம், என் உடம்பு ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம். பட் யாரையும் பார்க்காத ஒரு எல்லாமே இவர் எல்லாருமே இன்சர்ட் புறமே உள்ளது எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். பட் உள்ள என்ன இருக்கு இன்னும் யாரும் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்காம போயிட்டு இருக்குன்னு தான் எல்லாரும் லைஃப்ல அழுதுட்டு இருக்கா. அவரு போயிட்டா, இவரு போயிட்டா, எதுக்கு? கரெக்ட். அவருக்கு என்ன குறைச்சல்? நேஷனல் பவர் லிஃப்டிங்ல வந்து சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு நாட்டுக்கு. எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. கேரளா ஸ்டேட் அவார்டு வந்து நாடகங்கள் வச்சு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ டேலண்ட். ஆமா, நாம எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு கழிவு இருக்கு, டேலண்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி பேசினவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு? என்னன்னா அறிவு இருக்கு, குணம் இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு டிபியாவது இருக்கா? நீங்க அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு போகுது. பட் அட்லீஸ்ட் ஒரு டிபி ஆகுது. உங்களோட ஃபேஸ், என்னோட ஃபேஸ் வந்து அழகா இருக்கா, எனக்கு கான்ஃபிடென்ஸா இருக்கா, அப்போ நான் டிபியா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ்ல உங்களுக்கு ஒரு டிபியாவது இருக்கா? டிபி கூட இல்ல, இல்ல. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எதுக்கு இவ்வளோ டேலண்டா, இவ்வளோ வெளியே ஒரு பர்சனை எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் போடணும்? அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு உங்களுக்கு இல்லை. ஏன்னா கான்ஃபிடென்ஸாக 2 லைன்ஸ் வந்து அந்த ஆக்டிங் மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு புரியுமா? பட்டாது. பட் அவங்க பட்டும். உங்க தேவதை உங்களை வந்து ராஜாவா வச்சிருக்காங்க. ஓகேவா? இல்ல ராஜாவோ ராணி. ராணி. பட் பப்ளிக் இப்படி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் வருது? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு? அவனே உதவி பண்ணானே தோணும். அது ரீப்ளே பின்ன கமெண்ட்ல டைப்பு கிடையாது, அவனுக்கு உதைக்கணும், அடிக்கணும். பாடி பில்டரியா? இந்த ஐடி ஃபேக் ஐடி, யாரு, இவன் பேரு, இந்த ஊர், ஏஜ் ஒன்றுமே தெரியல. யாராவது நம்மளை உருவகேலி பண்ணும்போது மைண்ட் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிச்சுன்னா சில பேர் அதுலேயே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? திஸ் இஸ் சோஷியல் மீடியா. அப்போ இந்த மாதிரி கமெண்ட் நம்ம என்ன போட்டாலும் அவர் நெகட்டிவ் பண்ணும். அந்த கமெண்ட்டு அது இந்த செவியை கட்டு இந்த செவி. பட் நான் அந்த மாதிரி கலைய மாட்டேன். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்பேன். பதில் கொடுப்பீங்களா? அவங்க இன்பாக்ஸில் போயிட்டு அப்படி முடிச்சுட்டே கமெண்ட் இருக்கு. அது தெலுங்கு இருக்கா, தமிழ் இருக்கா, மலையாளம் இருக்கா, வரவே இல்லை. இங்கே எந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் போடும், அந்த அளவுக்கு மீறி நானும் திரும்பி. தமிழில் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தார். நான் நோக்கும்போது 10-20 லைன் இருக்கா கமெண்ட் இடும், நெகட்டிவ் கமெண்ட். நான் அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். இவர் சொல்ற மாதிரி அவங்கள கண்டுக்காம போறதே பெட்டர் இல்ல? பட் அக்கா நான் சொல்றேன், கடவுள் கொடுத்தது இல்லையா? நாம யாரும் கடவுள் கிட்ட போய் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ரூபம் வேணும், நாங்கள் பூமியில் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரியே ஜென்மம் போடு அந்த மாதிரி கேட்டு வாங்கி வரம் கேட்டு வாங்கி வந்ததில்லை. இந்த நிறம் வேணும், இந்த கலர் வேணும், எனக்கு இந்த கலர் வேணும், இந்த ஹைட் வேணும், இந்த கண்ணு வேணும், மூக்கு வேணும் கேட்க முடியாது. அவரோட அப்பா அம்மா வந்து நீங்க பாத்து இல்லையா, அம்மா கால் பண்ணி பேசும்போது பார்த்தது இல்லையா,
அவள் அப்பா அம்மா வந்து நல்ல நிறமாக இருக்குது, பிரதர் வந்து நல்ல நிறமாக இருக்குது. அப்போது அவங்க அப்படி வந்து கடவுள் கொடுத்தது தான். எங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்டு லெங்காக வந்தது கடவுள் கொடுத்தது தான். அப்புறம் என்ன நம்ம திங்க் பண்ணணும், நாம் என்ன திங்க் பண்ணோம்னா, எங்களுக்கு இப்போது ட்ரிவாண்ட்ரம்னு இங்கே சென்னை வரை ட்ராவல் பண்ணி வரணும், அந்த அளவுக்கு ஹெல்த் இருக்குது. எவ்வளோ பர்சன்ஸ் வந்து நடக்க போலும் முடியாமல் வேறு பர்சன் கூட ஹெல்ப்புக்கு வாஷ்ரூம் போகிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கா? நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ட்ராவல் பண்ணலாம், நடக்கலாம், ஓடலாம், சாடலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கு கடவுள் ஹெல்த்து கொடுத்துருக்கா. அதான் எங்களுக்கு ஹாப்பி. இவர் வந்து கருப்பாக இருக்கா, கொட்டையாக இருக்கா, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு இல்லை. நாம் லவ் பண்ணது வந்து ஹார்ட்டு. என்னோட கூட லைஃப் லாங்காக அவர் இருக்கும், எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே அவர், என்னோட லவ் அவர், இதுதான் லைஃபு. எதுக்கு கருப்பாக இருக்க, எனக்கு வேணாம், அந்த மாதிரி எதுவும் சொல்லி தள்ளி போக முடியாது. ஏன்னா லவ் தான் பெரிய விஷயம். அதில் கலரு, ஹைட்டு, வெயிட்டு, பல்லு, டீத்து, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. டீத்துன்னா என்ன மாதிரி கம்பி போட்டுலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துலாம் டீத் ஓகே ஆகும். பட் எனக்கு பிடிச்சதே அதோட டீத்தா, வெரைட்டியா இருக்கும். அந்த பல்லு ஒரு பல்லும் ஒரு வெரைட்டியா இருக்குன்னு அவங்க லவ் பண்றாங்க. அப்படியா? விஷ்ணுபிரியா? ஆமா, அவங்களோட ஹேரு, ஃபிகரு எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் இந்த பல்லு உள்ளில் போட்டாச்சு, லிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிச்சு, இவருக்கு லிப் லோக்கு கொடுக்குவேன். கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? கொடுக்கும். அதுதான் அவரு பிடிக்கும். சண்டை போட்டா யார் அடி வாங்குவா? நான் தான் இவ்வளோ பெரிய பாடி பில்டரு தேவதை கிட்ட அடி வாங்குவா? ஒரு கையே தொட்டா இப்போ 10 days ஹாஸ்பிட்டல். என்ன சண்டை வந்தா யாரு சீக்கிரமா சமாதானம் ஆகி சாரி கேட்கறது? அவர் தான். நான் வெயிட் பண்ணோம், சாரி வந்து கேட்கட்டும்னு. அப்படியா? நம்ம கேட்க மாட்டோம். நாம ரெண்டும் சண்டை போடும். ரீசன் வந்து அவர சைடு தான். சண்டை வருதுக்கு ரீசன், அந்த ரீசன் இவரோட சைடு தான். அப்படியா? ஆமா. புள்ளுகிட்ட சண்டை போட்டுறதா? சின்ன பிரச்சனை கொஞ்சம். பட் அது 5 seconds கூட இருக்க மாட்டேன். நான் உறங்கும் போது என்ன ஒன்று தொந்தரவு பண்ண, ரொம்ப தொந்தரவு பண்ண. என்ன தொந்தரவு பண்ணோம்? எப்படியே நீங்கிற உறங்கிட்டே இருக்கு. எனக்கு எப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கணும், அவன் வந்து ஃபோன்ல இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும். ஃப்ரீ டைம் கிட்ட அப்பதான் இருக்கும்போது ஃப்ரீ டைம் கிட்டனா இறங்கியே தூங்கும். அந்த மாதிரி விடும். தூங்க விடுறது இல்லை. எனக்கு அது பிடிக்காது. அது தூங்கினா பிடிக்காது. ஓகே. ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே அந்த குழந்தை வெளியில வரும்போது ஹைட் எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தையோட ஹைட்டை வந்து உடனே டிசைட் பண்ண முடியாது இல்லை? இல்லை, இப்போ வந்து எல்லாமே மாறி போச்சு. இப்போ நீங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க வளரும் போதுதான் அந்த வளர்ச்சி குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பிரெக்னன்சி பீரியட்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸோ உங்க டைம்ல பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க, எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க? என்னுடைய இதில் நான் வந்து என்னோட அம்மா ப்ரெக்னென்ட் ஆகும்போது டாக்டர் சொன்னால் அப்பா அந்த மாதிரி இருக்கா, என்னோட பிரதர் அந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த பிரதர் அப்பாவும் சேமாக இருக்கா என்ன மாதிரி. அப்போது இந்த பேபியும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏதாவது பார்த்துக்கலாம் சொன்னால். பட் நான் வந்து பிறக்கும்போது என்னுடைய இந்த கால் வந்து இப்படி இருந்தா, மேலே இருந்தது. ஆமாம், இப்படி மடங்கிட்டு இருந்தா, ஒன் கையும் இப்படி மடங்கிட்டு இருந்தா. அப்புறம் டாக்டர் சொன்னால் எதுவும் பண்ண முடியாது, சர்ஜரி மட்டும்தான் செய்ய முடியும். சர்ஜரி பண்ணாலும் ஓகே ஆகும்னா ஃபுல் பர்சன்டேஜ் ஓகே சொல்ல முடியாது. அந்த இதில் இருந்தா கண்டினியூ போக டேஸில் வந்து டாக்டர்மார் என்னென்னவோ பண்ணித்தான் கை கால் இந்த மாதிரி ஆக்கிட்டா. நான் மட்டும்தான் വീട്ടിൽ. അപ്പ അമ്മ നോർമൽ. ബ്രദർ നോർമൽ. ഞാൻ മൂന്നാമത്തെ കുഴந்தை. ഞാൻ ജനിച്ചു പോത് ഡോക്ടർ അമ്മക്കിட்ட சொல்லியாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் இப்போ இருக்கிற ஹேண்டிகேப்டுன்னு மீதி வேറെ ഏതാ അഫക്റ്റ് ആയിடும். ഡിസ്കിന് താപ്പോട്ടോ അല്ലെങ്കിൽ ഓട്ടിസം അങ്ങനെ ஏதாவது பிரச்சனை வந்துட்டு சொல்லியாரு. அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து சொன்ன அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ஹைட்டு போதும், நான் 4 feet ஆவரேஜ் ஹைட்டு வரும்னு சொல்லியாச்சு.
അതെന്ന് വെച്ചാൽ അന്ന് തല വളരെ പെരുസായിരിക്കും, ബോഡി வெயிட் மீடியம் லெவலில் போனதுன்னு சொல்லியாச்சு. இப்போ குழந்தை கருவில் இருக்கும்போதே இந்த சிம்டம்ஸை கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுற அளவுக்கு மெடிக்கலில் அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சா? இப்போவும் அந்த இன்ஜெக்ஷன் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். டாக்டர் அதுதான் சஜஷன் போடும். இந்த உயரக்குறைவு அப்படிங்கிறது சைல்ட்ஹுட்டில் நீங்கள் வளரும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கா இந்த சொசைட்டியில்? இல்லை உங்களை நார்மலாக ஏற்றுக்கிட்டு நார்மலாக இருக்க விட்டாங்களா? ஓரோ பர்சன்ஸுக்கும் ஓரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். என்ன நம்ம பற்றி என்ன அவர் திங்க் பண்ணால், நம்ம நடக்கும்போது நம்ம பக்கத்தில் நிற்கும்போது அவள் என்ன, அந்த மாதிரி எதுவும் நான் இதெல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பார்க்குனவர் நம்ம பார்க்குனவர் மஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கும். சில பர்சன்ஸ் ஜோக் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா, சிலர் என்ன ஏதாவது என்ன அந்த மம்முட்டி, விஜய் அந்த மாதிரி பர்சன்ஸை பார்க்கும்போது என்ன எக்ஸ்ப்ரெஷன் வரும், இந்த மாதிரி பர்சன் ஃபஸ்ட் டைமாக பார்க்குது அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். சிலர் ஜோக் சிரிச்சிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு பர்சனலி அது எதுவும் நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், நம்மளே யாராவது உத்து பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும்ல யாராக இருந்தாலும். பட் அதை நம்ம அடுத்தவங்களை பார்க்கும்போது எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த ஃபீல் இல்லை. எனக்கு பார்க்கும்போது 1000 பர்சன்ஸ் இருக்கா ஒரு ரோடில், நம்மளை மட்டும் யாராவது பார்த்துட்டு இருந்தேன்னா அது நம்ம பார்த்துட்டு இருக்கா, அது கொஞ்சம் ஸ்பெஷல் திங்க் இல்லையா? எப்படி பாருங்க, அதாவது மக்கள் எப்படி அவங்கள நினச்சி பார்த்தாலும் 1000 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு அவங்க அதை பாசிட்டிவாக எடுக்கிறது. இதுதான் நடக்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட். ஆக்சுவலி நான் அப்படிதான் கிரேட் திங் பார்க்கணும், எல்லாரும் அப்படி பார்க்கணும். பார்த்தா தானே நமக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கட்டும். இதுதான் இப்போ சேர்ந்து போகும்போது எக்ஸ்ட்ரா பார்க்கும், எக்ஸ்ட்ரா ஒரு லெவலுக்கு ஹைப்பா இருக்கும். நல்லா இருக்காது? வெரி குட். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூட இருக்கும்போது அதை ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் நான் பேசும்போது நான் கேட்டிருக்கேன், ஏதாவது ஒரு குறையாக இருக்கிறத அவங்க எங்களை அப்படி பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது எங்களை தானே பார்க்குது, அப்போ நாங்கள் வித்தியாசம், யூனிக் இல்லை, ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு அதை பாசிட்டிவாக பார்க்குறது. நீங்கள் இல்லைன்னா இந்த பிரதர் யாராவது போய் நின்றா, விஜய் சூர்யா யாராவது பக்கத்தில் இருப்பா, யாரை பார்க்கும்? விஜய் சூர்யாவை தான் பார்க்கும். அது மாதிரி உங்களை பார்க்குறாங்க. இப்போ 10% இருந்தால் நாங்களும் கூடவே இருந்தால் யாரை பார்க்கும்? உங்களை தான் பார்க்கும். அப்போ யார் அங்கே செலிபிரிட்டி? வாட் அ பாசிட்டிவிட்டி. நோ, நாங்க பர்த் டைம்ல செலிபிரிட்டி. சூப்பரியா. இங்க 20 இயர்ஸா இல்லைன்னா 50 இயர்ஸா வளர்ந்து படிச்சு மூவில ஆக்ட் பண்ணி மூவி ஹிட் ஆகி ஹீரோ ஆகி கண்டினியூ மூவ் பண்ணி அதில் செலிபிரிட்டி வந்தது. அவங்களோட டேலண்ட்டு எல்லாமே வச்சு எங்களை கடவுள் அது எதுவும் இல்லாம பர்த்லே செலிபிரிட்டியா விட்டுட்டா. வேற லெவல் பாசிட்டிவிட்டி. ஐ லைக் திஸ் சோ மச். கேட்கவே நல்லா இருக்கு. நான் கேட்டிருக்கேன் அந்த கேரளாவில் தான் இன்டர்வியூவில் எங்களை பார்த்து சிரிக்க, எங்களை பார்த்து இப்படி அது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. நான் என்னோட பாடி இது என்ன ரியலைஸ்டு பண்ண அந்த டைம் டு இந்த டைம் வரையும் இப்போ நாங்கள் பாஸ் இது வரும்போது இல்லை அந்த டைம் வரை எனக்கு ப்ரௌடாக இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு அதே மைண்ட் செட்டா? அற்புத தீபம் தமிழ்ல அது வந்தார். தமிழில் அந்த മൂവിയാണ് ഞാൻ ഫസ്റ്റ് മൂവി. അപ്പോൾ இந்த മൂവി കഴിഞ്ഞ് அந்த ടൈം മുതൽ എന്നെ அந்த സിനിമയിൽ பார்த்த ആക്ടർ തന്നെ ആൾക്കാർ பார்த்த ஓடி ഓട്ടോഗ്രാഫ് എടുക്കുക, ഫോട്ടോ എടുക്കുക, എവിടെ വെച്ച് എங்கே பார்த்தாலும் ஓடி വരും. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரோ ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ டு இந்த டைம் வரை நாங்கள் சேர்ந்து தான் ப்ரோக்ராமுக்கு போவோம். எல்லாமே ஷூட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவுட் சைடு போவோம். எல்லாமே சேர்ந்து போகும்போது என்ன பார்க்குது, எதுக்கு பார்க்கணும், இது கம்ஃபர்ட் இல்லை அந்த மாதிரி இல்லை. நார்மல் பர்சன் மாதிரியோ மைண்டே செய்யாது, அது போயிடும். நான் என்ன பார்க்கணுது டைரக்ட் பார்க்க இவ்வளோ என்ன நீங்கள் எங்கே பாரு
நான் பார்க்கவே இல்லை. பட் நான் இதை டைரக்டே பார்க்கல. அவ என்ன பாக்குதா இல்லை, நான் வந்து இந்த கண்ணை வந்து சுருட்டி சுருட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் எங்களை பார்த்துட்டு இருக்கா. அது வந்து கொஞ்சம் அளவுக்கு இப்படி இருந்துட்டேன்னா பார்த்தா கொஞ்சம் கூட இப்படி இருக்கும். ஓகே, அந்த ப்ரௌடு. எவ்வளோ அழகு விஷ்ணுபிரியா. அழகுன்ற வார்த்தைக்கு எனக்கு பேசக்கு வேடே கிடையாது. அவ்வளோ இன்னும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் பொண்டாட்டிய புகழணும்னு. அவ ரூபத்துக்கு அழகில்லை, அவன் பரிசுக்கு தான் அழகு. கவிதை வேறு மாதிரி இருக்க. ಲೋಕೋಮೋಟಿವ್ ಡಿಸಬಿಲಿಟಿ ಅದು ಒಂಥರ ಬೋನ್ ಸಂಬಂಧ ಇರ್ತನೆ ಎಲ್ಲ ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரி லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி எட்டு இருக்கேன். இது வந்து പിന്നെ ஷார்ட் ஆளுகளுக்கு இருக்குன்னு ഡോർഫിസം கேட்டகரின்னு சொல்லுவான். അപ്പം இந்த ഡോർഫിസം கேட்டகரிக்கு പ്രത്യേകமாக പരിഗണന കിടക്കണം. அந்த பெஸ்ஸில் അല്ലെങ്കിൽ எக்ஸாமு ஸ்பெஷலா ஒரு கன்சர்ன் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க. கிடைக்கணும்னு சொல்றீங்க. இல்ல இப்போ இல்லை. இப்போ உங்களுக்கு உயரம் குறைவா இருக்கும்போது நீங்க நிறைய இடங்கள்ல பொது இடங்கள்ல டிராவல் பண்றீங்க. பட் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்காதுல்ல. ஸோ என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்கே ட்ரெயினில் ட்ராவல் பண்ண டைமில் நான் நினச்சிருக்கேன், நான் ஏறும்போது முட்டு வச்சுட்டு மடக்கி வச்சுட்டு தான் ஏறும் பஸ்ஸில். இப்போ வந்து பஸ்ஸில் ட்ராவல் கொஞ்சம் தான் இருக்குது. இவ கூட இவருக்கு வண்டி இருக்கா, வண்டியில் தான் ட்ராவல் பண்ணும், இல்லைன்னா ஓட்டம். இப்போ நீங்கள் நார்மலாக பஸ்ஸுலேயே ஏறும்போது அந்த கம்பி எட்டாது, பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாமே உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்காக ஏதாவது எல்லாமே ஸ்பெஷல் வேணாம், என்னாலும் எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக போட்டுட்டுன்னா அது ஹெல்ப் ஆகும். ഡോർഫിസം കാറ്റഗറി ഇപ്പോൾ PSC എക്സാം പ്രത്യേക കൺസിഡറേഷൻ ഓഫ് കാറ്റഗറി. ഡോർഫിസം ബ്ലൈൻഡ് പ്രത്യേക കാറ്റഗറി, പിന്നെ ഓട്ടിസം പ്രത്യേക കാറ്റഗറി. അപ്പം அந்த மாதிரி ഡോർഫിസം தான் ஒரு கேட்டகரி, நியூ கேட்டகரி. அது எல்லா இடங்கள்லையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்குது, ஈஸியாக இருக்குது? ஜாபு, ஃபினான்சியல் செக்யூரிட்டி, இன்கம், எம்ப்ளாயி, சேலரி அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? பிஎஸ்சி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்புன்னா, பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி லிஸ்ட்டில் வந்தால் தான் எங்களுக்கு ஜாபு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போசல் வரும்போது ஹைட்டாக இருக்கிற பர்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குது? எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹைட் மாதிரி இருந்த ஒரு பர்சன்கிட்ட லவ் இருந்துச்சு, அவருக்கும் என்கிட்ட லவ் இருந்துச்சு. பட் அவரோட வீட்டில் ஃபேமிலியில் சொல்லும்போது வந்து ஃபேமிலி ஒத்துக்கலை, அந்த ஒரு ரீசன் சொல்லி வந்து நோ கூட வேணாம், நமக்கு இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ரீசன் சொல்லி போகலாமே. ரீசன் கூட சொல்லாமல் மெசேஜே கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணி, கால் ஸ்டாப் பண்ணி அதில் போயிட்டாரு. நான் ஒரு க்ளோஷர் கொடுக்காம, ஆமாம் எனக்கு வேண்டாம் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லாமையே போகிறாங்க. சொல்லிட்டு போகலாமே. நார்மல் பர்சன் ஒரு 80%, 85% எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் எங்களை மாதிரி இருக்கிற பர்சன்கிட்ட அவருக்கு ரீசன் ஏதாவது சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சொல்லலை. அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது? ஆமாம், பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது. புறமே வந்து காண டிசபிலிட்டி வந்து உள்ளில் இருக்க மாட்டான். அவர் வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி கேர் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கும் அதுக்கு மீறி கிடைக்கும். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய புற உருவத்தை தாண்டி மனசில் காதல் நிறைய இருக்குன்றீங்க இல்லையா? நிறைய கொடுப்பீங்க காதல் அப்படின்றீங்க. அப்போ அவருக்கு அது கொடுத்து வைக்கல, இவருக்கு தான் கொடுத்து வைக்கிறேன். இந்த தேவதை அவருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. எந்தா அவருக்கு நிறைய ப்ரப்போசல் எல்லாம் வருதா? இவருக்கும் இருக்கா? எனக்கு ஓகே, எனக்கு வந்து ப்ரப்போசல் வரும், நான் வந்து அதை மைண்ட் பண்ணேன், எனக்கு தெரியும்ல. பட் இவருக்கு வந்து இவரே போய் நிறைய லவ் இருந்தா, அவருக்கும் நிறைய லவ் இருக்கா? லவ் இருந்துச்சு, பாஸ்ட். இப்போ நோ, இப்போ இல்ல, பிரசன்ட் இல்ல. விஷ்ணுபிரியா அந்த கமெண்ட்ல வருது. நான் திரும்பி அந்த கமெண்ட்ல போகுது, அந்த நெகட்டிவ் கமெண்ட் இவரோட நிறம் வச்சு கலர் வச்சு நெகட்டிவ் கமெண்ட் இடல. அந்த பர்சன்ஸுக்கு எவ்வளவு லவ் இருக்கா போட்டுட்டேன்னா 1 2 ஓகே,
இந்த நிறம் இந்த கலர் வச்சுட்டு அவங்களுக்கு நிறைய லவ். ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு கமெண்ட்ல கேக்குறாங்க. இருக்கா அவரே தெரியாது ஞாபகத்துக்கு ஏத்திருக்கு. ஓகே, உங்க ரெண்டு பேரோட ஃபியூச்சர் கோல் என்ன? எனக்கு அவரோட லைஃப்பில் வேணும்னா திங்க் பண்ணான்னா மூவி, செகண்ட் வந்து இந்த பாடி பில்டிங். எனக்குன்னா ட்ரீம் இந்த மேரேஜ். நாங்கள் நான் தனியாக இருந்து கண்ட ட்ரீமு, இப்போ சேர்ந்து கண்ட ட்ரீமும் மேரேஜ் தான். காதலில் என்ன ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரெஸ்பெக்ட், ஹைட் பண்ணாமல் மறைக்காம சொல்லணும், எதையும் மறக்க கூடாது. உங்களோட ஹைட் என்ன? ஆமாம் 117 சென்டிமீட்டர் தான் என்னோட. 4 feet. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஹைட்டு வெயிட்டு பார்க்கணுது. ஸ்கூல்ல இருந்தே ஹைட்டு பார்க்க வெறும் இல்லை, லைன்ஸ் நிறுத்தும்ல, அந்த லைன்ஸில் நான் கட் பண்ணி போயிடும். இவன் வளரவே மாட்டான், இப்படியே இருக்கா என்ன, அவரே உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எனக்கு செவி கேட்கும். உள்ளில் தான் இருக்கும், மைண்ட் வாய்ஸ் தான், பட் எனக்கு அது கேட்கும். எனக்கு அது பிடிக்காது, அது மட்டும் பிடிக்காது. பரவாயில்ல, அதுதான் செலிபிரிட்டி, அதுதான் ப்ரௌடா இருக்கா. பட் அந்த சென்டிமீட்டர் நோக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து என்னமே ஜோக்கா வச்சிருக்கா, இது வளரவே இல்லை, அந்த மாதிரி நானே நீங்களே சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்கிறது. நான் பார்க்கும் ஸ்டார்டிங்லேயே 117 இருக்கா. 2 years பேக் நான் பஸ்ஸில் போகும்போது என் காஸ்டியூமர் ஷார்ட்ஸு டிஷர்ட்டு நான் பஸ்ஸில் நிற்கிறேன், கம்பை பிடிச்சி நிற்கிறேன். நான் சின்ன பசங்கன்னு நினச்சி 2 பொம்பளை என்னை பொக்கி அந்த அவங்களோட மடியில வச்சுட்டாரு. ஓகே, நான் சின்ன பசங்க இல்லை, நான் വലിയ பசங்க. தம்பி அங்கீரு. പിന്നെ എനിക്ക് தெரிஞ்சவன் அந்த பஸ்ஸில் பின்ன கയറിയ அவர்கிட்ட சொல்லപ്പോഴാണ് இந்த பொம்பளைக்கு புரிஞ்சு போச்சு. நான் வந்து 25 ஏஜ் இருக்கு. அப்புறம் പിന്നെ இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கிட்டாரு. பாருங்க, அப்பயும் பாருங்க, 2 பேர் வந்து ஒரு எடுத்து மடியில் வச்சுக்கிட்டாங்க. அதுவும் பொம்பளை, அந்த சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது பண்ண போட்டோ இருந்து ஒன்னு ஸ்டாப் பண்ணியாச்சா, எதுக்கு ஸ்டாப் பண்ண. ஓ, லேடிஸ் போட்டோ பார்த்தாவா? அப்படியா? பொசசிவ்னஸ் வேணும்ல, அழகான தேவதை பொசசிவ்னஸ் பட்டா கூட அழகு தானே. வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் எங்களுக்கும் அந்த பொசிஷனில் போய் ஏதாவது பண்ணணும், அதுதான் அவருடைய ட்ரீமு. என்னை வந்து அந்த அந்த பொசிஷனில் கொண்டு வரணும். எப்போவும் எங்கிட்ட சொல்லும், நீ அந்த பொசிஷனில் வரணும், எனக்கு அது பார்க்கணும், நாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், அப்போது வந்து அந்த ஒரு க்ரௌட் இல்லையா, அது எனக்கு பார்க்கணும், அந்த மாதிரி சொல்லும். ஸோ நானும் விஷ்ணுபிரியாவோட இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஒரு பவரான பொசிஷனில் போய் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. ஸோ உங்களை யாராவது இன்சல்ட் பண்ண சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டி, அவர்கிட்ட 2-3 ஏஜ் உள்ள ஒரு குழந்தை இருக்கா, அழுதுகிட்டே இருக்க தொடங்கி. അപ്പം இந்த பாட்டி அம்மா, நீ அங்கே பாரு, அவர்கிட்ட உயிரம் கிடையாது, உனக்கு உயிரும் தானே, அவர்கிட்ட உயிரம் இல்லை. அந்த அழுதுட்டு இருந்த பாப்பா அழகவே இல்லை, அழுது நிறுத்தியாச்சு. இவர் இந்த மாதிரி சொன்னപ്പം கடையில் இருந்த அன்னை, പിന്നെ ബസ് സ്റ്റോപ്പിൽ നിന്ന് മറ്റ ആളുങ്ങളെല്ലാം என் மூஞ்சியை തന്നെ பார்த்துட்டே இருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது யார்? அது എൻ്റെ பிள்ளையோட குழந்தைதான். என்ன தெரியுமா? தெரியாது. நான் வந்து உங்களோட மகனாக இருந்தா நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்கள் பாப்பா எடுத்து சொல்லுவீங்களா? ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த பாட்டி இன்னொன்றும் சொல்லவில்லை. தம்பி தப்பாக எடுக்காது, இப்படி ஒன்றும் நான் தெரியவே இல்லை. அந்த பாட்டிக்கிட்ட அப்படி சொன்னா, என் அம்மா அந்த மாதிரி தெரிஞ்சிட்டோன்னா என்ன மாட்டி நிறுத்தலை, என் கூட தான் இருந்தா, என்னை பிள்ளையா வளர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தா, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தங்க கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அவங்க அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அந்த வலி அப்படி கிண்டல் அடித்தா என்னன்றதை உணராததுனால தான் அதை பேசுகிறாங்க. இப்போ இதே உங்கள் அம்மா யாரையும் அப்படி கிண்டல் அடிக்க மாட்டாங்க. பிகாஸ் கடவுள் உங்களை குழந்தையாக கொடுக்கும்போது அது ஒரு வரமாக நினச்சி வளர்த்து இன்றைக்கி வந்து சந்தோஷப்படுறாங்க உங்களை பார்த்து, இல்லையா? எங்களை மாதிரி குழந்தை இருக்குன்னா யாரும் அம்மா அப்பா யாரும் வேறு குழந்தை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அவருக்கு தெரியும்ல ரியாலிட்டி என்னன்னா அதுதான்.
இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் எத்தனையோ பேர் இல்லாத பிரச்சனைகளே இருக்கிறதா நினச்சி புலம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு உயரம் குறைவா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு மனசு ஃபுல்லாக நிறைவாக அன்போட காதலோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு கப்பலை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழ்க்கையில் எது இல்லைனாலும் மனசை நிறைவாக வச்சுட்டு மனசை சந்தோஷமாக வைக்க கற்றுக்கிட்டவங்க கில்லாடியில். ஆமாம் நாம அப்போ கில்லாடி கில்லாடி கில்லாடி. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங்.